ஜெய் ஸ்ரீராம். வி த லீடர் அமைப்பின் தலைவர் வேண்டாம், அவர் தான் எல்லாத்தையும் தலைவர் அப்படின்னு. வி த லீடர் எல்லாருமே தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறுவனர் அப்படின்னு வச்சுக்கலாம். நிறுவனர் அண்ணாமலை அவர்கள் அவரும் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி ஆகிட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. எப்படி அந்த சந்தேகம் நமக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா அவருடைய நினைவு தினத்தன்னைக்கு அவருடைய நினைவு இடத்துக்கு போயிருந்தார். அந்த நினைவிடத்தில் அவர் இந்த சிறப்பு வழிபாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த வழிபாட்டில் அவர் கலந்துட்டார். அதில் அவர் பார்த்திங்கன்னா கட்சிப்படுத்தி கட்டிட்டு இப்படி குல்லா மாதிரி போட்டு அந்த வழிபாட்டில் கலந்துட்டார். அது நமக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இவரும் எல்லா அரசியல்வாதி மாதிரியும் அரசியல் பண்ணுறாரா, இவரும் சந்திரபோதா அரசியல்வாதி ஆகிட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இது இவர் பொள்ளாச்சியில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த பொள்ளாச்சியில் மாநாட்டில் இவர் என்ன பேசியிருந்தாருன்னா, ஜாதி மதம் இதையெல்லாம் வீட்டில் வச்சுட்டு ஒரு பொதுவான மனுஷனாக நடுநிலையாளனாக வரணும், வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். நம்மளும் அதைத்தான் விரும்புகிறோம். ஜாதி மதத்தில் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு தமிழனா ஒரு இந்தியனாக வெளியே வரணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்பட்றோம். ஆனால் எந்த கிறிஸ்தவனும் முஸ்லீமும் அதை ஏற்றுக்கிறதில்ல. கிறிஸ்தவனும் முஸ்லீமும் வீட்டில் இருக்கும்போது மதவாத்தியத்தான் இருக்கான், வெளியில் வரும்போது மத அடையாளத்தோடு வர்றான். இப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரியே ஜாதி மதத்தை வீட்டில் வச்சுட்டு வெளியே வரும்போது தமிழனா ஒரு இந்தியனா வெளியே வரணும் அப்படின்னா அது இந்துக்கள் மட்டும்தான் வருவாங்க. கிறிஸ்துவ முஸ்லீம் வர மாட்டாங்க, அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. இப்போ வி த லீடர் அமைப்பில் கூட நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி அந்த மதத்தையும் ஜாதியும் வீட்டில் வச்சு கூட்டிகிட்டு அவங்க வருவாங்கன்ட்டா வரமாட்டாங்க, மத அடையாளத்தான் வருவாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு அதுதான். அதை அண்ணாமலை அவர்கள் நீங்கள் வெளியேறும்போது இந்த மாதிரி வி த லீடர் அமைப்புக்கு வரும்போது நீங்கள் மத அடையாளத்தை வீட்டில் இருப்போங்கன்னா இந்த வேலையை பார்த்துட்டு போய் அப்படின்னு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் முக்கியம். அதை விட்டு கண்டிப்பாக வெளியில் வரமாட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்னாலும் சரி, அவங்க ஐயா சொன்னாலும் சரி, அந்த அமைப்பு அந்த அதாவது மத அடையாளத்தை விட்டு கிறிஸ்தவனும் இஸ்லாமியனும் வெளியில் வர தயாரில்லை. இந்துக்கள் மட்டும்தான். அதில் ஒரு சிலர் அது என்ன அவனுக்கு மட்டும்தான் மத அடையாளத்தை வருவாங்களா, நாங்கள் வர மாட்டோமா, நாங்களும் மத அடையாளத்தை வருவோம் அப்படின்னு சொல்கிற ஆளில் ஒரு தான் நானும். நமக்கும் ஆசை தான், நம்ம ஒரு தமிழனா ஜாதி மதத்தை வீட்டில் வச்சு போட்டுட்டு வெளியில் வரும்போது மத அடையாளம் இல்லாமல் ஒரு தமிழனா ஒரு இந்தியனா வெளியே வரணும் அப்படிங்கிற ஆசை தான். ஆனால் அப்படி இல்லையே, கிறிஸ்துவ முஸ்லீம் அப்படி இல்லையே, அவங்க மத அடையாளத்தோடு வர்றாங்க. அப்போ நம்ம மட்டும் ஏன் அந்த மத அடையாளத்தை தொலைச்சிட்டு வெறுமனே வரணும் அப்படிங்கிற கேள்வி வருது. இது ஒரு சிலருக்கு எல்லாத்துக்கும் வரதில்லை. ஏன்னா நடுநிலை இருக்கிறவங்க பூரா இன்றைக்கி அதிகபட்சம் இந்துக்கள் மட்டும்தான் நடுநிலை இருக்கிறத. ஒரு கிறிஸ்தவம் ஒரு இஸ்லாமியன் நடுநிலை ஏன்னா பார்க்கவே முடியாது, சாத்தியமே இல்லை, அதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. அதனால் அண்ணாமலை அவர்கள் அவரும் சந்திரபோத அரசியல்வாதி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவர் தான் சொன்னார், ஜாதி மதத்தை வச்சுட்டு வீடு விட்டு வெளியே வரும்போது ஜாதி மதத்தில் வீட்டில் வச்சுட்டு வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அது அப்துல் கலாமுடைய நினைவிடம், அது பொது இடம் தான். அந்த பொது இடத்துக்கு அவர் ஏன் அந்த ஜாதி மத அடையாளத்தை காமிச்சார் அப்படின்னு நமக்கு தெரியல. இதில் அண்ணாமலை அவர்களோட நெருக்கமாக இருக்கவங்களுடைய நான் நிறையா அவங்களுடைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அவங்கள. இந்த வீடியோ யாராவது பார்த்தாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஏன் இந்த மாதிரி செஞ்சார் அப்படின்னு கொஞ்சம் எனக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்துல் கலாம் ஐயா அவர் வாழ்நாளில் அவருடைய இந்தியன் தான் வாழ்ந்தார். அவர் எங்கேயும் அவருடைய தன்னை இஸ்லாமியனை, அவர் பேரில் மட்டும்தான் இஸ்லாமியோட பேர் இருந்தது. தவிர எந்த இடத்துலையும் அவர் தன்னை இஸ்லாமியனை காட்டிக்கல, உள்ளா போட்டதில்லை, நெத்தியில் திருநீர் வச்சதில்லை, சிலுவை போட்டதில்லை. அவர் ஒரு ஒரு இந்தியனாக வாழ்ந்தார். நடுநிலையாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத விட முழுக்க ஒரு இந்தியனாக வாழ்ந்தார். அவரோட நினைவிடத்தில் போய் மதசாயம் பூசுறது அவ்வளோ நல்லதாக தெரியல, ஆரோக்கியமானதாக தெரியல. இது அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவான ஆள், ரொம்ப விவரமான ஆள், எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய ஆள். அவர் இந்த வேலையை அங்கே செஞ்சுருக்காரு அப்படின்னா அது என்ன காரணம் நமக்கு தெரியல. அதை பற்றி காரணம் தெரிஞ்சவங்க சொல்லலாம். வாழ்க தமிழ், பாரத் மாதா கே ஜி, ஜெயஹிந்த்.